எனக்கு ஒரு சின்ன ஆசை, இது ஆக்சுவலாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏஐயில் ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அதுக்கிட்ட கவிதை வாங்கலாம். நீங்கள் எங்களுக்கு அதே சிச்சுவேஷனில் ஒரு கவிதையோ இல்லை வரிகளோ கொடுக்க முடியுமா? இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் இட், shall we do it now? ஒரு லிரிக் தானே பண்ணலாம். வித்தியாசமான அட்டெம்ப்ட் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ட்ரை பண்ண போகிறோம். என்னன்னா, நம்ம செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஏஐ உடைய உதவி மூலியமா ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து அதுக்கு ஏஐ உடைய பதில் என்ன வரப்போகுது அண்ட் மதன் சார் வந்து அதுக்கு என்ன லிரிக்ஸ் எழுத போறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்டிப்பா ஏஐ தான் தோக்க போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தோத்துரும். ஆனா அது எப்படி தோக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். சார் சொன்ன மாதிரி ஸ்பீடுல வேணா டிஜிட்டலி கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம். ஆனா கிரியேட்டிவிட்டியில என்னதான் நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ சிச்சுவேஷன் நான் சொல்லிடுறேன். ஓகே, என்னன்னா, ஒரு பிரேக்கப் சாங், காதலன் பிரேக்கப் பண்ணிடுறான். அந்த காதலி அவனை நினைச்சு ஏங்கி பாடுற மாதிரி ஒரு பல்லவி. ரைட்டா? ஓகே, டன். நான் இதுல ஃபீட் பண்றேன். 2 1 ஸ்டார்ட். டன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அவரு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ், ஓஜி. அதாவது மிகப்பெரிய ஜாம்பவான்களோட உட்கார்ந்து எழுதினவர். ஆமா. இன்னைக்கு சும்மா ஃபர்ஸ்ட் நாலு லைன் மட்டும். டன். ஆண்களின் காதல் வலியைத்தான் உலகம் எல்லாம் பாடும், பெண்களின் காதல் வலியை சொன்னால் காதல் கூட வாடும். ஓகே, இது மதன் சார் எழுதுனது. இப்போ ஏஐ என்ன எழுதி இருக்குன்னு பார்க்கலாம். பல்லவி. என்ன தவறு செய்தேன் நான், உன் நினைவில் வாழ்ந்ததோ தவணா, உன் காதல் ஒரு கனவா, நீ பொய்யா நான் உண்மையா. எஸ், ஆக்சுவலி டிஃபரன்ஸ் வந்து ஓப்பனா அப்படியே பச்சையா தெரியுது. என்னன்னா, மேல இருக்கிற மேலோட்டமான கிரீமி லேயரை மட்டுமே எடுத்து பதில் சொல்ற ஏஐயும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வலியை எடுத்து சொல்ற ஒரு லிரிசிஸ்டம். அதுதான் அந்த வலிதான். இதுல இன்னொரு பல்லவி வேற இது கொடுத்துருக்கு. சொல்லுங்க. என்ன தவறு செய்தேன் நான், நினைவுகள் மட்டும் தூங்குமா, ஒரு நாளும் பின்னாளாக நீ வருவாயா மறைந்தாயா. ஓகே, அதில் இப்போதான் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு. இல்லை, அது ஃபர்ஸ்ட் என்ன ஏஐயோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நீங்கள் இதே இருக்கு இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு நல்ல ரைட்டருக்கு ஈக்குவலண்ட்டாக இட் ஜஸ்ட் ரைட். இப்போ தமிழ் இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் அதுவே ஹாலூசினேட் பண்ணுது. இப்படிலாம் வேர்ட் தமிழில் இருக்குன்னு சொல்லி ஹாலூசினேட் பண்ணுது. அப்படி வேர்ட்ஸே இருக்காது. அது மாதிரியான திங்லாம். அப்படி ஒரு சில வார்த்தைகள் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ தவணா ஏதோ இது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரியான. ஆமாம், அதுவாக ஹாலூசினேட் பண்ணிட்டு சில வேர்ட்ஸ் போட்டுரும். அப்புறம் அது ரொம்ப ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைன் தேர்ட் லைனுக்கும் ஒரு கோர்வைன்னு ஒன்று இருக்காது. அது ஒன்று எழுதிட்டோம், அடுத்த லைன் வேற ஒன்று எழுதலாம், அடுத்த லைன் வேற ஒன்று எழுதலாம், அப்படியே மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கோம். அது ஜஸ்ட் ஒரு இட்ஸ் நாட் டூயிங் ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்க்ரீன் பிளே மேலே இருந்து கீழே பண்ணுறது. மேபி இன்னும் ப்ராம்ப்ட்லாம் ப்ராப்பராக பண்ணி இன்னும் சொல்லி கொடுத்தா இன்னும் பெட்டராக பண்ணலாம். அண்ட் எஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸோடைய அந்த கம்ப்யூட்டன்ஸ் பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் இப்போ வந்தது. எங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஏஐ எங்களுக்கு கண் முன்னாடி காட்டிட்டீங்க. அதுதான் எந்திரன் திரைப்படம். எங்களுடைய சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் 2010 ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்குமே இரும்பிலே ஒரு இதயம் பாடலாக இருக்கட்டும், பூம் பூம் டோவா இருக்கட்டும், அந்த டைமில் எங்களுக்கு வந்து இதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம் அவ்வளோவா புரியல. இப்போ கொஞ்ச நாள் போக போக அப்போவே இதெல்லாம் எழுதிட்டாங்களா அப்படின்னு இருந்தது. ஸோ இரும்பிலே இதயம் உழைத்ததே, அந்த பாடலை பற்றி சார். எனக்கு நான் பாட்டு எழுத வரது முதல் பாடல் அதான். நான் எனக்கு சங்கர் சார் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு டாஸ்க் அந்த பாட்டு தான். அதை எழுதும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த 2 விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 டாபிக்ஸ், லவ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரொபோட்டிக்ஸ், இது எல்லாமே அந்த ஒரு பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ஒவ்வொரு லைன்லேயும் அதில் வந்து கொஞ்சம் தமிழ் இருக்கும், கொஞ்சம் ஏஐ இருக்கும். ஏஐயில் தான் என்னோட பிஹெச்டி நான் பண்ணது, என்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் பண்ணது. என்னோட ஃபேவரட் திங் வந்து அதுதான். நான் எவ்வளோ இப்போ 2002-03 அந்த டைமில் பண்ணியிருந்தேன். பிஹெச்டின்னு பார்த்தா நான் ஏஐல அதுக்கு ஒட்டி தான். அதுக்கு அதில் இருக்கிற ஏஐல நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு சப் டாப்பிக்கில் நான் ஒர்க் பண்ணேன். அதை சொல்லி தான் நான் வந்து அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பே கிடச்சிது. ஸோ நான் வந்து ஏஐயில் ரொபோட்டிக்ஸில் தான் எனக்கு என்னோட ஸ்பெஷாலிட்டி. எனக்கு பிடிச்ச ஒர்க்கு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதுக்கு அடியில் ஒன்று இருக்குது. அதான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சங்கர் சாருக்கு மெசேஜ் அனுப்பி தான் வாய்ப்பு கேட்டேன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணணுன்ட்டு. அப்படி வந்தது. ஆனால் இப்போ பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல ஒரு இன்னைக்கு மெஷின்ஸ் கூட மனிதர்களோட ஒரு போராட்டம், ஒரு இது. அப்போ வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க, எப்படி ஒரு மெஷின் அந்த படம் வரும்போது மெஷினை லவ் பண்ணுறதுலாம் என்னது அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஏஐ கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, அதுக்கு தான் எல்லாம் பேசுகிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். அது இன்னும் ஒரு அந்த ஏஐயும் வந்து
ஒரு உயிர்னு சொல்லி பார்க்க ஒரு அது மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். சூப்பர். இப்போ உங்களுடைய பாடல்கள்ல நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்கும். அதோட அந்த ஸ்டார்டிங் லைன்ஸ் வந்து பயங்கர கேட்சி. அது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லேயே இருக்கட்டுமே, கால் முளைத்த பூவேவா இருக்கட்டும், அண்ட் கூகுள் செல்ஃபி புள்ள, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் அப்படிங்களாம். ஆனால் இங்கிலீஷ் கலக்காம எழுதுறது எவ்வளோ ஈஸி இல்லை எவ்வளோ கஷ்டம்? எல்லா பாட்டும் அப்படி தான் ஆரம்பிப்பேன். எதுவுமே வந்து நான் முதல் வாட்டி எழுதும்போது முடிஞ்ச வரைக்கும் தமிழில் எழுதலாம், தமிழ் பாட்டில் முழுக்க தமிழ் சொற்களில் எழுதலாம். அதுக்கப்புறம் 2வது டிராஃப்டில் வந்து இயக்குனர் வந்து இல்லை இது தமிழ் வந்து ரொம்ப தமிழாக இருக்குது, அது வேணாம், நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து போங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில பாடல்கள் மட்டும் அந்த பாட்டு கேட்கும்போதே இந்த சுச்சுவேஷனுக்கு, இந்த பெப்பினஸ்க்கு இது மாதிரி இந்த வேர்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது ரொம்ப ரேர். ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே தமிழில் தான். மதன் கார்கே அவர்கள் ஏன் லிரிக் இன்ஜினியர்னு சொல்கிறோம் அப்படின்னா, புது மொழிகளை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதும் நீங்கள் தான். நாங்கள் ஆரம்பத்தில் பண்ண கிழக்கி மொழியாக இருக்கட்டும், இல்லை 7ஆம் அறிவில் வரக்கூடிய அந்த மேண்டரினில் ஃபுல் சாங் எழுதுனதாக இருக்கட்டும், அப்புறமா பாலிண்ட்ரோம் சாங் வந்து பண்ணியிருந்தீங்க, அண்ட் அஸ்கலை வந்து 16 மொழிகளை சேர்த்து பண்ணியிருந்தீங்க. இது எல்லாத்தையுமே தமிழ் ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி பண்ணுறதுல வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு சாங்கும் பண்ணுறப்போ பல மணி நேரங்கள் ஆகுதா, இல்லை இட்ஸ் ஜஸ்ட் அ மினிட் ப்ராசஸா? இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும். இந்த பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தையை திருப்பி போட்டா பேக்வர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் விகட கவி அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் படித்தாலும் இப்படி தான், இந்த பக்கம் படித்தாலும் அப்படி தான். அது ஒரு படத்தில் நீங்கள் அந்த பாட்டு எழுதியிருப்பீங்க. சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து நேரம் பற்றி கடைசியில் கேட்டிருந்தீங்க, எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஒவ்வொரு பாட்டும் வெவ்வேறு மாதிரி, அது அந்த பாட்டோட சூழல் பொறுத்து. சில பாடல்கள் ரொம்ப வேகமாக முடிஞ்சிடும், சில பாட்டு ரொம்ப நேரம் ஆகும். சான்றா வந்து இப்போ அஸ்கலஸ்கா பாட்டு எடுத்துட்டிங்கன்னா, அந்த பாட்டு முதல்ல நான் எழுதிட்டு போன வரிகள் வேறு. அந்த வரிகள் சங்கர் சார் கேட்டுட்டு ரொம்ப ரெகுலராக இருக்குது, நீங்கள் எழுதுனீங்கன்ற மாதிரி இல்லை, உங்களோட முத்திரையோடு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு உட்காந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஸ்டைலில் பண்ணலாம், வேர்ல்டுலேயே தி பெஸ்ட் லவ் சாங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி, ஏன் வேர்ல்டு லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஐ லவ் யூ வச்சு தேடினா ஐ லவ் யூ ஒர்க் ஆகலை. ஏன்னா அது பெருசாக வந்துச்சு, டியூனில் ஃபிட் ஆகணும், டன்னு நன்னா டன்னு நன்னா. ஸோ இந்த மீட்டருக்குள்ளே ஃபிட் ஆகணும். ஸோ இப்போ போட்டால் நான் ஒரு 3-4 மொழி தான் போட முடியும். ஐ லவ் யூன்னு நான் போட்டேன்னா சரி, வேர்ல்டு லவ் மட்டும் எடுத்துகிட்டு போடலான்னு சொல்லிட்டு ஒரு 60-70 மொழிகளில் லவ் எப்படிலாம் சொல்கிறாங்கன்ட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு அதில் எந்தெந்த இதெல்லாம் டியூனில் ஃபிட் ஆகுது, இதெல்லாம் மியூசிக்கில் இருக்குது, இதெல்லாம் எது கூட ரைம் ஆகுது, அஸ்க்கு போட்டால் அடுத்தது லஸ்க்கு போட்டும்போது நமக்கு எப்படி இருக்குது. ஸோ அங்கே ஒவ்வொரு வேர்டோட எண்டிங்கில் என்னென்ன மாதிரி. ஸோ இதை பார்த்துட்டு பண்ணும்போது ஹேட் அதுக்கு வந்து இட் டுக் ஒரு டைம், ஒரு 3-4 hours மாதிரியான ஒரு டைம். 3-4 ஹவர்ஸ்லயே அஸ்கலஸ்க்கு முடிச்சிட்டீங்களா? அந்த வெர்ஷன். ஓகே. அஸ்கலஸ்க்கு வந்து ஆக்சுவலா மீனிங் இருக்காது. ஆமா, எல்லாமே அஸ்க் வந்து டர்க்கிஷ்ல லவ், லஸ்க் வந்து ஸ்லோவாக் மொழியில லவ், ஐ வந்து சைனீஸ்ல, அப்புறம் வந்து சிந்தா வந்து மலாயில. அஸ்கலஸ்க்குங்கிறது நான் சும்மா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு. அதாவது 16 மொழிகள் இணைந்திருக்கு. இல்ல, அதை முடிச்சு கடைசியில் முடிச்ச உடனே அதுல மீனிங்கும் வரும் கடைசியில. ஹாவா போலிங்கோ சிந்தா சிந்தா இஷ்கிஷ்கி மேலே வரைக்கும் இலியானாவை தான் அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒவ்வொன்று கொய்தேன், மொத்தமாய் சேர்த்துதான் காதல் சென்றொன்று செய்தேன், உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொக்கே ஆஃப் லவ், அதான் வந்து அந்த சாங்.